குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சன்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற ஒரு 4-5 சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஜஸ்ட் இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக என்னென்ன கைஸ், ஒரு சின்ன விஷயம் தான். ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண் சுதந்திரம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பெண் சுதந்திரம் அப்படின்றது நாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சமூகத்தில் இருக்கிற விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போய் நம்ம ட்ரை பண்ணி அதை நீங்களாலே முடியும்னு சொல்கிறதுக்கு பேர் பெண் சுதந்திரம் கிடையாது. ஆக்சுவலாக உண்மையான பெண் சுதந்திரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம அம்மா அப்பா காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் தான் வந்து ஒரு குடும்பத்தை நடத்துவாங்க. ஒரு பெண் வந்துட்டு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு மனைவியாக இருந்து சமைக்கிறது, துணி துவைக்கிறது, குழந்தைங்களை பார்க்குறது, படிக்க வைக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் அதை நம்ம உடச்சி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளாலே முடியும், ஒரு ஆண் இல்லைன்னா கூட அந்த குடும்பத்தை ஒரு பெண்ணால் எடுத்து நிறுத்தி ஒரு ஆண் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் போய் பெண்ணால் அந்த ஈக்குவலான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணும் போது செய்ய முடியும். அவங்களுடைய படிப்புலேருந்து, துணிமணிலேருந்து, அவங்களுடைய மற்ற தேவைகள், திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே ஒரு பெண்ணாலேயும் ஒரு ஆணோட இதுலேருந்து எடுத்து வச்சு பண்ண முடியும். ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டால் கூட அந்த இடத்த ஒரு பெண்ணால் இது பண்ண முடியும் அப்படின்றத கொண்டு வரும். ஸோ ஒரு ஆணால் மட்டுமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை மீறி ஒரு பெண்ணாலையும் பண்ண முடியும் நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம. ஸோ உண்மையான பெண் சுதந்திரம் அப்படின்றது அதுதான். எது செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அதெல்லாம் செய்யறது வந்துட்டு பெண் சுதந்திரம் கிடையாது. செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறத கூட இன்னும் எஃபெக்டிவாக எடுத்து வச்சு நம்மளால இன்னுமே நல்லதாக செய்ய முடியும். அதை ஆண்களை விடவும் பெண்களை வந்து இன்னும் அதிகமாகவே செய்ய முடியும் அப்படின்றது காமிக்கிறது பேர் தான் பெண் சுதந்திரம். ஸோ அதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சிக்கவும் கூடாது, தப்பாக உபயோகப்படுத்தவும் கூடாது.